வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஜான் டீர் 5075ங்கிற ஒரு 75 HP பவர் உள்ள ஏசி கேபின் டிராக்டர் வந்து வாழைக்காடு, அதாவது செவ்வாழைக்காடை ஓட்டி அழிக்கும் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பனானா மல்ச்சிங் ரொட்டவேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ரொட்டவேட்டர் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு டஸ்கருங்கிற ஒரு மல்டி கீர் ரொட்டவேட்டர் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க பனானா மல்ச்சிங்க்கு. வாழையை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது, சைடில் அல்லக்கண்ணும் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி காட்டை தான் இந்த ஜான் டீர் 75 HP பவரில் ஏசி கேபின் வண்டியை பயன்படுத்தி ஓட்டி அழிக்க போகிறோம். வாழைக்காட்டை ஓட்டோன்னா இந்த ஜான் டீர் 75 HP டிராக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹெவி பம்பர் பொருத்தியிருக்கிறாங்க. அதுபோக டிராக்டரோட பாட்டம் ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் பொருத்தியிருக்கிறாங்க. அப்போ தான் வாழைக்காடு ஓட்டும்போது டிராக்டருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா செவ்வாழைக்காடுங்கிறது டிராக்டர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காடு தான். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு முந்தின நாள் தான் லைட்டாக மழை பெஞ்சிருது. அதனால் வந்து காடு ஈரமாக இருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரா லோடு தான் டிராக்டருக்கு ஏற்படும். இப்போ இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏசி கேபின் டிராக்டரோட டெலிவரி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அது லட்சக்கணக்கான வியூஸ் போயிருந்தது. அதில் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது. பார்த்துட்டிங்கன்னா இந்த 25 லட்சம் ரூபா பக்கமாக இருக்க இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். வண்டியோட ஆப்ரேட்டிங் செட்டிங் பொறுத்தளவுக்கு க்ரீப்பர் கீர் போட்டு செகண்ட் கீர் போடுறாங்க. சில டைம் ஃபஸ்ட் கீர் தான் போடுவாங்க லோடு அதிகமாச்சுன்னா. ஏன்னா இது செவ்வாழைக்காடு. இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்துட்டிங்கன்னா 2000 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்க நீங்கள். பிடிஓ அவுட்புட் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் 540 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரன்னிங் வீடியோ பார்க்கலாம். ஹெவி லோட் காரணமாக ரொட்டவேட்டர் குதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணல் மூட்டையை வச்சுருக்காங்க. 2 மணல் மூட்டை செட் பண்ணியிருக்கிறாங்க ரொட்டவேட்டரோட குதிக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துட்டு போகுது செவ்வாழைக்காட்டை அழிச்சு. இப்போ நீங்கள் டயரில் பார்த்துட்டிங்கன்னா சேர் அப்படி இருக்குது. அந்தளவுக்கு மழை பெஞ்சங்காட்டி சேர் அப்புனுங்காட்டி உங்களுக்கு வந்து ரொட்டவேட்டருக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லோடு ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா வாழை வந்து உங்களுக்கு ஈரமாக இருந்ததுன்னா இன்னுமே லோடு வாங்க வண்டி ஓட்டும்போது.
வந்து லோட் ஹெவியாக இருக்கும்போது 2 வாழையெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே இன்ஜின் ட்ராப் ஆகுது. இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்கனாமிக் பதிலாக பவர் மோடில் தான் ஓட்டுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு லோடு இருக்குது. இந்த செவ்வாழைக்காடை அழிக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்து வரைக்கும் ஆகுது. இது கண்டிப்பாக மாறுபடும். வாழையோட தன்மை, காட்டோட ஈரம், ஓட்டுறவரோட திறமை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். இது பார்த்துட்டிங்கன்னா லிட்டர் அளவு, அதாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் டீசல் போகுதுன்னா, செவ்வாழைக்காடு கொஞ்சம் ஹெவிங்காட்டி 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டர் வரைக்கும் டீசல் போகுதுங்கிறாங்க. இது முன்ன பின்ன மாறுபடும் இந்த க்ரீப்பர் கீரை பயன்படுத்தும் போது. அடுத்த நம்மளோட வீடியோவில் இதே வண்டி வந்து நேந்திரம் காட்டுக்கு வந்து எப்படி ஓட்டுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அது இந்தளவுக்கு ஆர்பிஎம் வைக்க தேவையில்லை. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்குங்க. நன்றி, வணக்கம்.